ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐடிபிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அதுக்கான முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 7 ஏப்ரல் 2025 அப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஏப்ரல் 20, 2025 தான் லாஸ்ட் டேட் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே ஏப்ரல் 1, 2025 அதன்படி தான் கால்குலேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதே போல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் கேண்டிடேட் வந்து இந்தியாவில் எங்கே போஸ்ட் பண்ணாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு தெளிவாக ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 119 வேக்கன்சி இருக்குது. இந்த வேக்கன்சி வந்து பாருங்கள் சீரியல் நம்பர் 1லேருந்து 18 கேட்டகரி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரியும் இங்கே தெளிவாக செக் பண்ணிக்கலாம். ஆடிட், ஃபினான்ஸ், லீகல், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிஜிட்டல் பேங்கிங், அட்மினிஸ்ட்ரேஷன், ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், கார்ப்பரேட் கிரெடிட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுலேருந்து ஒரு 18 கேட்டகரி வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த 119 வேகன்சியை. ஸோ இந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் டிஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் டியில் வந்து மொத்தம் 8 வேகன்சி. அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ஏஜிஎம் கிரேட் சியில் வந்து 42 வேகன்சி. மேனேஜர் கிரேட் பி மொத்தம் 69 வேகன்சி. இந்த டோட்டலாக அந்த 3 கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா 119 வேகன்சி வருது ஓகேங்களா. ஸோ இந்த 119 வேகன்சினா ஸ்டார்டிங்லேயே இந்த ஃபஸ்ட்டு டேபிளில் 18 கேட்டகரியாக பிரிச்சிருக்கும் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையுமே அதில் டெபுட்டி ஜெனரல் மேனேஜருக்கு எவ்வளோ, அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜருக்கு எவ்வளோ, மேனேஜருக்கு எவ்வளோ சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளை கிளியராக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. அப்புறம் அதே ஒவ்வொரு வேகன்சியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த கேட்டகரி வைஸாக இப்போ ஆடிட் என்ன டிபார்ட்மெண்ட் வருது, அப்புறம் அதுக்கான கிரேடு என்ன, அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் அடுத்த டேபிளில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இங்கே தெளிவாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வரைக்குமே இருக்குது ஓகேங்களா. எனி டிகிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பிடெக் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எனி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம் இந்த டேபிளில் ஓகேங்களா. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. அது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறுது ஓகேங்களா. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. எம்பிஏ படிச்சவங்களுக்கும் இதில் வந்து போஸ்டிங் இருக்குது சரிங்களா. ஸோ இதுபாக நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அதே போல் கிராஜுவேஷன் லா, நீங்கள் லா டிகிரி முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து போஸ்ட் இருக்குது சரிங்களா. ஆனால் என்ன ஒன்றா எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா. ஏன்னா இது எல்லாமே மேனேஜர் போஸ்டிங் சம்மந்தமானது இல்லையா. மினிமம் ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் மாறுது. அதே போல் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 28லேருந்து மேக்ஸிமம் அந்த போஸ்ட் 45 இந்த மாதிரிலாம் வந்து மாறுது. அது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறுது ஓகேங்களா. 25 மினிமம் இருக்குது சில போஸ்ட்டுக்கு, ஒரு சில போஸ்ட்டுக்கு 28 மினிமம் இருக்குது, ஒரு சில போஸ்ட்டுக்கு 35 மினிமம் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 40, 45, 48ன்னு சொல்லிட்டு மாறுது. ஸோ அந்த டேபிளை கிளியராக செக் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்ன கல்வி தகுதி வேணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எந்த ஃபீல்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக சீரியல் நம்பர் வைஸாக கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 18 கேட்டகரி சொன்னோம் இல்லையா. அந்த இங்கே பாருங்கள் 18 கேட்டகரிக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த 18 கேட்டகரி வந்து பாருங்கள் இந்த வேகன்சி வந்து அதில் சில உட்பிரிவு இருக்குது. ஃபினான்ஷியல் கோர் பேங்கிங், டிஜிட்டல் அப்ளிகேஷன், ஏஐஎம்எல், டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ உங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த டேபிளும் முக்கியம். ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த 3 டேபிளை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே இதுதான் சரிங்களா. அதுக்கு பிறகு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ஓகேங்களா. செலெக்ஷன் டைம் அப்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஏஜுக்கு என்ன ப்ரூஃப் வேணும், கல்வி தகுதிக்கு என்ன ப்ரூஃப் வேணும், அப்புறம் கேஸ்ட்டுக்கு என்ன ப்ரூஃப் வேணும், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன மாதிரி ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோட்டோ ஐடென்டிட்டிக்கு என்ன மாதிரி ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க சரிங்களா. அப்புறம் பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜர் கிரேட் டிக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1,23,000 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் கிரேட் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85,920 வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜர் கிரேட் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64,820 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ப்ளஸ் அலவன்ஸ்லாம் சேர்ந்து இன்னும் சேலரி வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெளிவாக வந்து செக் பண்ணிக்கலாம். அப்புறம் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் போடுவாங்க. அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க சரிங்களா. அதே போல் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து தெளிவாக செக் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் என்ன, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான்
ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குரூப் டிஸ்கஷன் இல்லைனா பர்சனல் இன்டர்வியூ மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த செலெக்ஷனே இருக்கும். அப்பாயின்மெண்ட்டே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணும்போது ஆக்டிவ் இருக்கிற மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் டு டைம் வந்து பேங்க் வெப்சைட்டை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிடியோ இல்லை பர்சனல் இன்டர்வியூவோ வச்சோம்னா அதுக்கான வென்யூ, டைம், டேட்லாம் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டிமேஷன்லாம் நாங்கள் கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபைனலாக ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து இருக்கும். அப்புறம் நீங்கள் மெடிக்கலி ஃபிட்டுமே காட்டணும். சரிங்களா? பேங்க்கோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் படி மெடிக்கலி ஃபிட்டுன்றதும் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் இந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு குரூப் வைஸாகவும் சரிங்களா அந்த 3 கேட்டகரிக்கு பார்த்தீங்களா இப்போ டெப்டி ஜெனரல் மேனேஜர் கிரேடுக்குலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 35 வயசு மேக்ஸிமம் 45 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் சியில் வருது. மினிமம் 28 வயசு மேக்ஸிமம் 40 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜர் கிரேட் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 25 வயசு மேக்ஸிமம் 35 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த டேபிளில் கிளியராக அந்த 18 கேட்டகரிக்கும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதே போல் டேட் ஆஃப் பர்த்துமே சொல்லியிருக்காங்க. எந்த டேட்லேருந்து எந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து எந்த டேட் ஆஃப் வரைக்கும் நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எக்ஸ்பைரிஸ் மேனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் 5 இயர்ஸ், அப்புறம் 1984 இயர்ஸ் அஃபெக்ட் ஆன ஃபேமிலிக்கும் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்புறம் கேரக்டர் அசஸ்மெண்ட்டுமே இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் அப்பாயின்மெண்ட்டே கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு ரூ. 250 ஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிஎஸ்கி கேட்டகரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1050 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டா நாட் பி ரீஃபண்ட் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் பே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் இருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மூலம் தான் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது ஆக்டிவ் இருக்கிற மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எந்த கம்யூனிகேஷனும் உங்களுக்கு இமெயில் மூலியமாகவும் இல்லை எஸ்எம்எஸ் மூலியமாக தான் நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே தெளிவாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் அப்ளை பண்ணுறவங்களோட சிபில் ஸ்கோரு, இந்த லோன் ஏதாவது வாங்கிக்கிறீங்களா அந்த மாதிரிலாம் செக் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் ஃபில் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ணாச்ச டூவில். இதெல்லாம் தெளிவாக செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மிஸ்டேக் இல்லாமல். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ அறிவிச்சிருந்த வேரியஸ் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? ஐடிபிஐ பேங்க் அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20, 2025. சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணிவிட்டு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.